இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேனேஜர், இன்னைக்கு டீலிங் முடிக்கிறதுக்காகவாவது ஆதி சார் வருவாரா? ஆமா, அதை தான் நானும் கேட்கணும்னு இருந்தேன். அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு ஆதி சார் இங்க வரமாட்டாரு. அவர் கையெழுத்து போட்ட பேப்பர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எங்களுக்கு வந்துருச்சு. என்ன, கார் நின்னுடுச்சு? எப்படி? போச்சடா, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இவ்வளோ நேரம் டேக் டைவர்ஷன் சுத்திக்கிட்டே இருந்தோம். இப்ப கார் நின்று போச்சு. சார், காரு பஞ்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளே, காரை எப்படிடா நிறுத்துறதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு தான் நன்றி சொல்லணும் கடவுளே. சார், நான் கிளம்புறப்பவே சகுனம் சரியில்லை, தண்ணி குடிச்சிட்டு போலான்னு சொன்னேன். எங்க நீங்க நான் சொல்றத காது கொடுத்து கூட கேக்கல. டைம் ஆச்சு, வாங்க பாரதின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க. கிளம்புனதுல இருந்து நம்ம டைமும் சரியில்லை, போற ரூட்டும் சரியில்லை. இப்ப பாருங்க, காரும் பஞ்சர் ஆயிடுச்சு. பாரதி, இதான் சமயம்னு மூட நம்பிக்கைக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. இப்ப அதை பத்தி யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு காருக்கு பஞ்சர் போட்டு எப்படி கிளம்புறதுங்கிறத பத்தி தான் நாம இப்ப யோசிக்கணும். ஓகே சார், புரிஞ்சுது. இங்க எங்கேயாவது பஞ்சர் போடுற கடை இருக்கான்னு நாம செக் பண்ணி பாப்போம். கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவ்வளவு பெரிய டீலிங் கையெழுத்தாக போகுது. என்னதான் உடம்பு முடியாம இருந்தாலும் ஆதி சார் வராம இருக்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு இந்த சந்தேகம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதி கேட்டுக்கிட்டதுனால மட்டும்தான் இந்த கம்பெனி சேல்ஸுக்கே வந்துச்சு. நீங்க கவலையே பட வேண்டாம், ஆதி கண்டிப்பா வர மாட்டாரு. சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வந்துட்டீங்களா சார்? நீங்க எப்போ வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சார். கடவுள் கண்ணை திறந்துட்டார் சார். நாங்க நினைச்ச மாதிரியே நீங்க வந்துட்டீங்க. இருங்க சார், நீங்க வந்திருக்கிற விஷயத்த உடனே ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் சார். பாரதி, என்னாச்சு பாரதி? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எந்த பதிலும் பேசாம கம்பெனியை பார்த்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. இது என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனி தான். நான் இந்த கம்பெனிக்கு வந்திருக்கேன். இந்த செக்யூரிட்டி ஆல்ரெடி என்ன பார்த்திருக்காரு. அதனால்தான் நான் வந்ததும் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கிட்டாரு. உள்ள வாங்க சார், போலாம். பாரதி, நம்ம வேற ஒரு விஷயமா வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்காக இந்த கம்பெனிக்குள்ள போலான்னு கூப்பிடுறீங்க? இல்ல சார், வெளியில வெயில் அடிக்குது. செக்யூரிட்டி அண்ணன் தான் பஞ்சர் போட்டுட்டு இருக்காருல. எப்படியும் ஒரு ½ ஆகும். அது வரைக்கும் ஏன் வெளியே நிக்கணும்? என் ஃப்ரெண்டோட கம்பெனி தானே, உள்ள போவோம். ஃப்ரெண்டு கம்பெனில தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரையும் மீட் பண்ண மாதிரி இருக்கும்ல. இவரை பஞ்சர் போட்டு வண்டி ரெடி ஆனதும் நம்ம உடனே கிளம்பிடலாம். வாங்க சார், உள்ள போலாம். நீங்க சொல்றதும் கரெக்டு தான். ஓகே, வாங்க. வாங்க வாங்க.
மேடம். சார் நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே ஆதி சாரை நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆ. கான்ஃபரன்ஸ் ஹால்ல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மேடம், நம்ம கம்பெனி வாங்குறதுக்காக நிறைய பிசினஸ் பண்ண வந்திருக்காங்க மேடம். ஆனா உங்க பேர் என்ன, எந்த கம்பெனி, அதை பத்தின எந்த டீடைல்ஸும் எனக்கு தெரியாது மேடம். உண்மையை சொல்லணும்னா அந்த விவரங்கள் எதுவுமே தெரியாம பாத்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட நம்ம கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸும் உள்ள இருக்காங்க மேடம். மேடம், எப்படியாவது ஆதி சார் கிட்ட சொல்லி இந்த கம்பெனி விலை போகாம பாத்துக்கங்க மேடம். இந்த கம்பெனில வேலை பார்க்கிற 500 குடும்பத்தோட வாழ்க்கையும் அவர் கையில தான் இருக்கு மேடம். ஏதாவது ஒரு விதத்துல நல்லது நடக்கும்னு இங்க நாங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கோம் மேடம். எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை ஆதி சார் மட்டும்தான் மேடம். அவர் வருவாரா வரமாட்டாரான்னு பயந்துகிட்டே இருந்தேன் மேடம். நீங்க பயப்பட வேண்டாம். அதுக்காக தானே நான் ஆதி சாரை கூட்டிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா ஆதி சார் இந்த தப்ப நடக்க விட மாட்டாரு. இந்த கம்பெனிய நான் விற்க விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க. என்ன ஆனாலும் நம்ம பாத்துக்கலாம். சார். என்ன பாரதி, பேசிட்டீங்களா? போலாமா? ஆ, இல்ல சார், அது வந்து சொல்லுங்க பாரதி. எனக்கு உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. ஆனா கேட்காமயும் இருக்க முடியல. என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன தயக்கம்? என்ன விஷயம் சொல்லுங்க. சார், இந்த கம்பெனியோட சிஇஓ இன்வெஸ்டர்ஸ சமாளிக்க முடியாம உடம்பு முடியலன்னு ஒரு பொய்யான ரீசன் சொல்லி கம்பெனிய சேல் பண்ண போறாராம். இந்த கம்பெனில கிட்டத்தட்ட 500 பேர் வேலை செய்யறாங்க சார். அவங்க எல்லாரும் ரொம்ப வருஷமா இந்த கம்பெனில வேலை செய்யற வருமானத்தை வச்சுதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இப்ப போய் இந்த கம்பெனியை வித்துட்டாங்கன்னா அவங்க எல்லார் வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும் சார். ஓனர் கம்பெனிக்கு வராம தான் மீட்டிங் நடந்துட்டு இருக்கான். என் ஃப்ரெண்ட் அதை சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. பாரதி, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இத்தனை பேரோட வாழ்க்கைக்காக அந்த சிஇஓ தான் அவர் எடுத்த முடிவை மாத்தணும். நாம என்ன பண்ண முடியும் பாரதி? எனக்கு புரியுது சார். சும்மா ஒரு பேச்சுக்கு இத உங்க கம்பெனி நினைச்சுக்கோங்க. இந்த கம்பெனிய உங்களுக்கு தெரியாம சதி பண்ணி விற்க போறாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் குழப்பத்துல இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா உள்ள போய் என்ன மாதிரி பேசி இந்த கம்பெனிய விற்க விடாம தடுப்பீங்களோ அதே மாதிரி பேசி இந்த கம்பெனிய விற்க விடாம பண்ணுங்க சார்.